ஓம் ஹரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். பிறக்க இருக்கின்ற குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து செல்வச் செழிப்பு பெற்றும் கிடைக்க அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வேண்டுகிறேன். வருடக்கோள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான், இந்த 4 கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பலன்கள் எடுக்கப்படுகிறது. நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். வாருங்கள் ராசிக்கு போகலாம். கும்பராசி. ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கடந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிகளை சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஒரு செயல்பாடுகளில் ஒரு மந்த நிலையீடு ஏற்படும். சில நேரங்களில் மறதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான காலதாமதமாகலாம். கொடுக்கல் வாங்கலிலே எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது மிகவும் நல்லது. நீங்கள் பிறரிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளிலே கவனம் தேவை. உங்களுடைய பேச்சு உங்களுக்கு பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு அந்த உணவால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரியான நேரத்திற்கு சாப்பிட்டு உங்கள் உடம்பின் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் சிலர் மேன்மையை அடைவீர்கள். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் போட்டி பந்தயங்களில் வெற்றியினை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நலத்திர ஸ்தானத்தை ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போக வேண்டும். கூட்டு தொழிலில் கூடுதலான முதலீடு போடாமல் ஏற்கனவே இருக்கின்ற முதலீடை வைத்து தொழில் நடத்துவதே மிகவும் சிறப்பு. கூட்டுத் தொழில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் ராசிநாதனுடைய பார்வையும் முயற்சி ஸ்தானத்தில் விடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். தொழிலிலே ஒரு அபரிமிதமான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரும். வெளிநாட்டின் மூலமாக சிலர் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.